யூடியூப் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் தேடி வர பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பேஜை லைக் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபாலோயிங் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை மாதிரி 3 ஆப்ஷன் வரும். அதில் சி ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டும் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிப்பு ஃப்ரம் துபாய், உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து. இப்போ நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்த ஒரு மொபைலில் இருந்தும் சாதாரண ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவதன் மூலம் இந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு மொபைலையும் தன்னுடைய கண்ட்ரோலில் இயங்க செய்வது எப்படி அப்படின்றது சூப்பராக பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன் நம்ம போடுறது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணி பம்புகளை மாட்டக்கூடாது. அதனால தான் நம்ம எப்படி போடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம கையில் வச்சு உபயோகப்படுத்தக்கூடிய மொபைல்லாம் இருக்குது அப்படின்றது ஒரு அலர்ட்டான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இந்த மாதிரி பதிவு போடுறது. ஸோ தேவைப்படக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படாதக்கூடியவங்க இதை ஷேர் பண்ணி இப்படியும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஓகேவா? சரி, ஓகே, நாம் இப்போ அந்த விஷயத்தை பற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான். அது டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கிறேன் வீடியோக்கு மேலே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நம்மளோட வெப்சைட்டில் போகும். அதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அது இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஃபஸ்ட்டில் பண்ண வேண்டியது மேனேஜ் எஸ்எம்எஸ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் ரூல்ஸ் அப்படின்ற அந்த மெனுவை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய எழுதியிருக்கும், அது நம்ம தேவை கிடையாது. பக்கத்தில் இருக்கிற அந்த இறக படம் போட்டதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் நம்ம செட் பண்ணி ஓகே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நாம் உங்களுடைய இன்னொரு மொபைல்லேருந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மொபைல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ அந்த அப்ளிகேஷனை உங்கள் லவர் மொபைல்லையோ, உங்கள் கணவன் மனைவி, இல்லை மகன் மகள், இல்லை யாராக இருந்தாலும் உங்கள் காதலன் காதலி அவங்களோட மொபைலில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போட்டுக்கிட்டு நம்ம இப்போ இதில் செட்டிங்ஸ் நான் இப்போ சொல்லி தருவேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணி விட்டுறீங்க. விட்டதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் அந்த மொபைலில், அதாவது அவங்களுடைய மொபைலில், நீங்கள் யாருடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அவங்களோட மொபைலில் அது இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு தெரியாது. அது ஹைட் பண்ணி நீங்கள் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அவங்க வெளியூர் போயிருக்காங்க, இல்லை வெளிநாட்டு போயிருக்காங்க அப்படின்ற சமயத்தில் நீங்கள் உங்கள் மொபைலில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிற போதும் அவங்க மொபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ், கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா, இது அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த கால் பேக் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கால் மீ பேக் அப்படின்றது கீழே திஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் ஸ்விட்ச்டு ஆன் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்கணும். இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனில், இந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் இந்த கமெண்ட் கால் மீ பேக் அப்படின்ற கமெண்ட்டு நீங்கள் வேற ஒரு மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நீங்கள் அனுப்புனீங்க, அதாவது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மொபைலுக்கு நீங்கள் அனுப்புனீங்க, இந்த கால் மீ பேக் அப்படின்ற மொபைலுக்கு உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் லவரோட மொபைலுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் அவங்க மொபைலில் ரிசீவ் ஆனதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க மொபைல்லேருந்து உங்களுக்கு கால் வரும். சரியா? கால் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி கேட்கலாம் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பேசுகிறது என்ன பண்ணிட்டு யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மொபைல்லேருந்து உங்களுக்கு ஒரு கால் வரும். அது நீங்கள் அட்டன் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்க, யார் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சேவ் பண்ணி விட்டுக்கிட்டு, அதாவது ஆன் பண்ணி, இது ஆன், இது ஆஃப், இது ஆன் பண்ணி விட்டுட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நீல கலரில் போட்டிருக்கிறது, இந்த இறக படம் போட்டிருக்கிறது எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன். இந்த சிகப்பு கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே பெய்டு வெர்ஷன். இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சாதா ஃப்ரீ வெர்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே நமக்கு தேவையான ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி டேக் ஃபோட்டோ, டேக் பிக்சர் அப்படின்றது கமெண்ட் அந்த டேக் பிக்சர் அப்படின்னு உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் லவருடைய மொபைலுக்கு ஒரு சாதாரண ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் அவங்க ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய கேமரா மூலயமா அவங்களுக்கு தெரியாமல் இப்போ அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து உங்கள் மொபைலுக்கு அனுப்பிடும். இப்போ எக்ஸாம்பிள் அவங்க காதில் வச்சு அவங்க மொபைலை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காதில் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே மொபைலோட பேக் கேமரா பேக்கில் தான் இருக்கும். அந்த பேக் கேமரா மூலியமாக அந்த பேக் கேமரா டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிக்கணும். அது அதன் மூலியமாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி அதை சுவிட்ச் ஆஃபில் இருக்கும், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருவோம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆனில் இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்டு லைவ் வீடியோ அண்ட் சென்ட் வீடியோ ஃபுட்டேஜ், அது சென்ட் லைவ் வீடியோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த சென்ட் லைவ் வீடியோ அப்படின்ற அந்த
அந்த வார்த்தையை எழுதி உங்கள் மொபைல்லேருந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட உங்கள் லவ்வரோட மொபைலுக்கு நீங்கள் சாதாரண ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்டுக்கு உங்கள் அந்த மொபைலில் உள்ள வீடியோ அந்த மொபைலில் கேமரா மூலியமாக வீடியோ ரெக்கார்ட் செஞ்சு உங்களுடைய இமெயிலுக்கு வந்து அதை வந்து சென்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம். இமெயில் ஐடி எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி வந்துக்கிறேன். அதே மாதிரி தான் கீழே உள்ள எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்துருந்தா டைம் ஆயிரும். அதை நீங்களே பார்த்துடுங்க. ரெக்கார்ட் லைவ் வீடியோ அண்ட் சென்ட் வீடியோ ஃபுட்டேஜ் அதை நம்ம பார்த்தது. ரெக்கார்ட் லைவ் ஆடியோ அண்ட் சேவ் இன் எஸ்டி கார்டு, ரெக்கார்டு லைவ் ஆடியோ அண்ட் சேவ் இன் எஸ்டி கார்டு அண்ட் சவுண்ட்ஸ், ரெக்கார்டு லைவ் ஆடியோ சென்ட் அட்டாச்மெண்ட். இந்த லைவ் ஆடியோ சென்ட் ஆடியோ ரெக்கார்டு அப்படின்னு நம்ம ஒரு மொபைல்லேருந்து உங்கள் மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மொபைலில் இருக்கிற மைக்ரோஃபோன் மூலியமாட்டு அவங்க பேசுகிறது ரெக்கார்ட் செஞ்சு நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இமெயிலுக்கு உடனே அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். அதே நம்ம சென்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருக்கிறோம், சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி சென்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்கள் மொபைலில் இருக்கிற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் இமெயிலுக்கு வந்து டக்குன்னு வந்துடும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சென்ட் கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்ற உங்கள் மொபைலில் சாதாரண எஸ்எம்எஸ் மூலியமாக அவங்க மொபைலுக்கு அனுப்புறது மூலியமாக அவங்க மொபைலில் இருக்கிற எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டும் உங்கள் மொபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மாதிரி ஏகப்பட்ட இது டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு டைம் ஆயிரும். உங்களுக்கு விருப்பம் நீங்கள் நினைக்கிற நம்ம நினைக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் இதில் இருக்குது. அதே மாதிரி செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோ அண்ட் டிஸ்அலோ நம்பர்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்ட மொபைலுக்கு எந்த நம்பரில் இருந்து மெசேஜ் கமெண்ட் அனுப்புனா இந்த மொபைல் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் லவ்வருடைய மொபைலுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. இப்போது அவங்க மொபைலில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற உங்கள் மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மொபைல்லேருந்து ரிப்ளை கமெண்ட்டோ ரிப்ளை காலோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணணும். அப்படின்னா அலோ ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து உங்கள் நம்பரை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த பச்சை கலர் இருக்குல்ல அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். டிஸ்அலோ அப்படின்னா எந்தெந்த மொபைல் அது நம்ம தேவை கிடையாது. அது நம்ம சொன்னால் ரொம்ப டைம் ஆயிடும், அது நமக்கு புரியாது, சொன்னாலும் புரியாது. அலோ ஒன்லி தான் நமக்கு பெஸ்ட்டு. அதாவது உங்கள் லவருடைய மொபைலில் நீங்கள் போட்டுக்கிட்டு உங்கள் மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லவருடைய மொபைல்லேருந்து ரிப்ளை கால் வரணும், ஆடியோ ரெக்கார்டிங் வரணும், கான்டாக்ட் லிஸ்ட் வரணும். அப்படின்னா உங்கள் மொபைல்லேருந்து மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் மொபைல் நம்பர்லேருந்து மெசேஜ் சென்ட் பண்ண மட்டும்தான் அவங்க மொபைல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படின்னா அலோ ஒன்லி கொடுத்துக்கிட்டு இதில் வந்து உங்கள் நம்பரை கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து மெசேஜ் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க மொபைல் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதேமாதிரி ஹைட் டிக்கிள் மை ஃபோன் கமெண்ட்ஸ், இதாவது உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் இவங்களோட மொபைலுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு மெசேஜ் வந்துச்சா வரலையான்னு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் தெரியக்கூடாது. இப்போ சாதாரணமாக நமக்கு வந்து நம்ம மொபைலில் போட்டிருப்போம், ஏர்செல் போட்டிருப்போம், எத்திசலாவது ரொக்காமோ போட்டிருப்போம், 2 போட்டிருப்போம். அப்போ சில கஸ்டமர் கேர்லேருந்து ஏர்டெல் கார்லேருந்து மெசேஜ் வரும். அப்போ மேலே வந்து நமக்கு இது வந்து எஸ்எம்எஸ் தெரியும், என்ன மேலே இருக்குல்ல இந்த வாட்ஸ்அப் மாதிரி. அது மாதிரி அந்த எஸ்எம்எஸ் உங்கள் மொபைல்லேருந்து அனுப்பும்போது அவங்க மொபைலில் மேலே நோட்டிஃபிகேஷன்ஸில் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த டிக் மார்க் நம்ம போட்டு விட்றோம். அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் டுரேஷன். இப்போ உங்கள் மொபைல்லேருந்து உங்கள் லவருடைய மொபைலில் உள்ள ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது எத்தனை செகண்டில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வேணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் அப்படின்றது வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். உங்களுக்கு 10 நிமிஷம் அவங்களோட மொபைலில் உள்ள மைக்ரோஃபோன் மூலியமாக ரெக்கார்ட் செஞ்சு உங்களை அனுப்பணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ 30 செகண்டுக்கு நம்ம தேவை கிடையாது. 10 நிமிஷம் உள்ள வீடியோ வந்து அவங்க மொபைலில் அவங்க கேமரா மூலியமாக ரெக்கார்ட் செஞ்சு உங்கள் மெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த மெயிலுக்கு வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த யூசர் டிஃபைன்ட் இமெயில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட மெயிலை நீங்கள் வந்து கொடுக்கணும். apcd@gmail.com yahoo.com ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி இதில் வந்து உங்கள்ட்ட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மெசேஜ் முடிஞ்சு அப்புறம் நீங்கள் யாரோடைய மொபைல் அந்த அப்ளிகேஷன் போட்டிங்களோ அவங்களோட மொபைலோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து உங்கள் மொபைலே உங்கள் கையில் வந்துடும். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலை வந்து பக்காவாக பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க மொபைலில் இருக்கிற கால் டீட்டெயில்ஸ், கால் கான்டாக்ட்டு, கால் நம்பரு, மொபைல் அவங்களுக்கு தெரியாமலே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அதே மாதிரி ரெக்கார்ட் லைவ் வீடியோ அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள்ட்ட கேமரா மூலயமா ரெக்கார்டு லைவாக வீடியோ எடுத்து உங்களுக்கு மெயில் அனுப்புறது, ரெக்கார்ட் லைவ் ஆடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட மொபைல் மைக்ரோஃபோன் மூலமாக ஆடியோ ரெக்கார்ட் செஞ்சு உங்களுக்கு அனுப்புறது, அவங்க யாருக்கு கால் பண்ணாங்களோ அந்த கால் டீட்டெயில்ஸ், சென்ட் கால் லாக், அவங்க ரிசீவ்டு கால், டயல்டு கால் எல்லாமே உங்கள் மெசேஜுக்கு உங்கள் மெயிலுக்கு வர்றது, இந்த மாதிரிப்பட்ட ஏகப்பட்ட இது கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டதுக்கு வந்து நம்ம தொட போகக்கூடாது. ஸோ தேவைப்படக்கூடியவங்க வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். தேவைப்படாதவங்க வந்து இந்த விஷயத்தை, இந்த வீடியோ, அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் செஞ்சு மற்ற நண்பர்களுக்கும் நம்ம சாதாரணமாக கையில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாம் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.